ஹலோ எவ்ரிவன். நெக்ஸ்ட் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர டிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பிக்கு எந்த பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேணாமா? அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கேரண்டி பண்ணாது. நான் கேட்ட வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேரால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியல. அது ஏன்னா எம்ஆர்பி வந்து ரிலேட்டிவ்லி நியூ எக்ஸாம் தான். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2019, 24, 25 இந்த 3 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. அதனால் உங்கள்கிட்ட லிமிட்டட் சோர்சஸ் தான் இருக்குது பிஐக்யூஸை பொறுத்த வரைக்கும். அதனால யாராலையுமே இந்த டாபிக்ஸ் தான் வரும், இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் டம்ப் தான் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு லிமிட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி லிமிட்டட் டைம் தான் உங்களுக்கு இருக்கிறதுனால எக்ஸாம் மோஸ்ட்லி டிசம்பர் 2 இல்லாட்டி ஜான் 1 வந்துடும். அதனால லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால நீங்கள் புது மெட்டீரியல்ஸ் தேடி ஓடுறதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு படித்தாலே போதும். இப்போ நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட நீட் பிஜி ப்ரிப்பரேஷனோட எக்ஸ்ட்ராவாக சக்தி கைடில் இருக்க பிஐக்யூஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் அதனால புது மெட்டீரியல்ஸ் தேடாமல் உங்கள் பேசிக்ஸ் ஸ்டிக் பண்ணிங்கனாலே போதும். எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. தேங்க்யூ ஆல்.